தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசினால் எப்படி இருக்கும்? ஆத்மாவின் ஆவி, குழப்பத்தின் ஆவி, தெளிவில்லாத ஆவி அது. ஆனால் தேவன் கொடுக்கிற ஆவி எப்படி இருக்கிறாமா? அது நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்க மாட்டார். அவன் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. முதல்ல பலத்தை கொடுக்கிறார், இரண்டாவது அன்பை கொடுக்கிறார், மூன்றாவது தெளிந்த புத்தியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, சில நேரங்கள்ல நம்ம சில காரியங்களை பார்க்கும்போது பயந்து போயிடும். நமக்கு ஒரு பயம் வந்து ஒரு நடக்க பிடிக்கும். என்ன நடக்கும் தெரியலையே, என்ன நடக்குமோ என்கிற ஒரு பயம் நம்மளை சூழ்ந்து கொள்ளும். நான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீங்கன்னு சொல்றாரு. ஆண்டவர் கடல்ல நடந்து வரும்பொழுது சீசனெல்லாம் பார்த்து பயந்தாங்க. ஆவேசம்னா ஆவின்னு ஏதோ ஒரு ஆவி இருக்கிறது சொல்லி பயந்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீங்க, நான் தான் சொன்னார். ஹல்லேலூயா. நான் தான் சொன்னார். அப்ப பேர் சொல்றாரு, ஆண்டவரே நீரே ஆனால் என்னையும் என்ன செய்யும்? கடல் மேல நடந்து வர கட்டளை இடும் சொன்னார். ஆண்டவர் சொன்னாரு, சரி நீ நடந்து வா அப்படின்னு சொன்னார். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீ என்ன பார்த்தா செய்யணும்? நடக்கணும். என்னையெல்லாம் நீ என்ன செய்யணும்? பார்க்கணும். என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. ஏன்னா கடல் கொந்தளிச்சு கடல் அலைகள் சிரிக்குது. அடுத்து இது படித்து சீரிக்கொண்டு இருக்குது. இவர் நடக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஆண்டவர் பார்த்து நடக்கும்போது இந்த பக்கம் அலைகளையும் சீரிக்கையும் பார்த்து நினைச்சிட்டாரு. பயந்துட்டாரு. பயப்பட என்னாச்சு? தண்ணிக்குள்ள போயிட்டார். ஐயோ ஆண்டவர் என்னை காப்பாற்றுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அற்ப விசுவாசி ஏன் பயப்பட்டாய்னா